ஹலோ வணக்கம், வெல்கம் டு வள்ளி முருகன் சமையல். வாங்க இன்னைக்கு மதுரை ஸ்டைலில் கல்யாண வீட்டிலலாம் அவியல் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய். அவியலுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம பெருசு பெருசாக தான் நறுக்கணும். பீன்ஸ், அதையும் நிலைநிலமாக நறுக்கியிருக்கேன். சேப்பங்கிழங்கும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணியிருக்கேன். சோயா பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான காய்கறி. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் மொத்தமாக ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். அதுதான் அவியல், அவ்வளோதான். ஸோ இதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன குழந்தைங்களுக்கும் சாப்பாடெல்லாம் இது பிணைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்து உள்ளது. ஓகே, இப்போ காய்கறியெல்லாம் நம்ம போட்டாச்சு. ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும்தான் அதுக்கு தேவை. 2-3 கிளாஸ்லாம் ஊற்றிடாதீங்க, காய்கறி ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரு கிளாஸ் வாட்டர்லேயே எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடும். போட்டிருக்க உருளைக்கிழங்குலேருந்து என்ன பாதி தண்ணி அதுவே வரும். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த காய்கறிக்கு தேவையான கல்லுப்பு, அவ்வளோதான். குக்கரை மூடி 1லேருந்து 2 விசில் தான் விடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா காய்கறி குழஞ்சி போயிடும். ஸோ மேக்ஸிமம் 1 விசில் 2 விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் 1 விசில் முடிஞ்சு 2வது விசில் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா சோயா பீன்ஸ் வேகணும், அதுக்காக. ஸோ வாங்க இப்போது அது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அவியலுக்கு தேவையானது 1 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், அவ்வளோதான். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் 3 தான். இதை தண்ணி ஊற்றி ரொம்ப மையாக அரைக்காதீங்க. ஓரளவு மீடியமாக அரைச்சா போதும். அப்போ தான் அவியல் நம்ம ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க குக்கரில் 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எல்லா காய்கறியும் வெந்துருச்சு. நான் வேறு எந்த தண்ணியும் ஊற்றலை, அதுவாகவே தண்ணி விட்டுருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணணும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா போட்டு அரைச்சோம் இல்லையா, இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு வாட்டி கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை சிம்மில் வைங்க. லைட்டாக கொதி வரட்டும். அவ்வளோதான், அவியல் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் இந்த அவியல் செய்கிறது. இது சப்பாத்தி, அடை, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். இது முக்கியமானது நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் தான் அவியலுக்கு செம்மையாக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும், கருகு விட்டுறாதீங்க. இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, இதை போட்டு தாளிக்கணும். உங்களுக்கு ஆப்ஷனல் பெருங்காயத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இதுக்கு வெந்திருக்க காய்கறியில் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.